வணக்கம். இன்னைக்கு தமிழக சட்டசபையில விஜய்க்கு ஆட்சிக்கான நம்பிக்கை தீர்மானம் ஓட்டிங் எடுத்தாங்க. அதுல பாத்தீங்கன்னா விஜய் வெற்றிகரமா வின் பண்ணிட்டாரு. ஸோ அவரோட ஏற்கனவே அவங்களுக்கு ஆதரவு கொடுத்த எம்எல்ஏவே மட்டும் இல்லாம ஏடிஎம்கேல ஒரு பகுதியான எம்எல்ஏவையும் சேர்த்து ஆதரவு அவர் பெற்றிருக்காரு. ஸோ நல்ல பெரும்பான்மையோட அவரோட ஆட்சியை தக்க வச்சுக்கிட்டாரு. ஸோ அடுத்த 6 மாசத்துக்கு பிரச்சனை இல்லை. ஆனா இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம்கேவோட சண்டை ரொம்ப பெருசா இருக்கு இப்ப. ஸோ ஏற்கனவே இருந்த மாதிரி இபிஎஸ் தலைமையில 22 எம்எல்ஏவும் எஸ்பி வேலுமணி தலைமையில 25 எம்எல்ஏவும் இன்னைக்கு தனித்தனியா தான் இருந்தாங்க. ஸோ 25 பேர் டிவிகேக்கு சப்போர்ட்டா, 22 பேர் டிவிகேக்கு அகைன்ஸ்டாவும் ஓட்டு பண்ணியிருந்தாங்க. ஆனால் முடியலனவும் டிவிகே வின் பண்ணிட்டாரு பெரும்பான்மையோட. ஆனால் அது முடிஞ்சு ப்ரெஸ் மீட்டில் பேசின அந்த எஸ்பி வேலுமணி டீம் பல விஷயங்களை ப்ரெஸ் முன்னாடி போட்டு உடைச்சிருக்காங்க. உதாரணமாக ஏடிஎம்கே டிஎம்கேவும் அலைன்ஸ் வச்சு இபிஎஸ் சிஎம் ஆகிற மாதிரிலாம் பேச்சு போட்டாங்க. அது எங்களுக்கு பிடிக்கல. ஏடிஎம்கே டிஎம்கே எதிர்த்து வந்த கட்சி அப்படின்ற மாதிரியும், தொல் திருமாவளவனை சிஎம் ஆக்கலான்னு சஜஷன் சொன்னதுக்கு இபிஎஸ் ஒத்துக்கலை. அவர் இல்லை நான்லாம் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன மாதிரியும் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இதை தொடர்ந்து தொடர் தோல்வியை நாங்கள் சதிச்சு வந்திருக்கிறோம், அதிமுக அவர் தான் பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்ற மாதிரியும், அதை தொடர்ந்து அவங்க ஒரு மறுசீரமைப்பு வேணும் கட்சியில் அப்படின்ற மாதிரி இப்போ ஓப்பனாக ப்ரெஸ் மீட் கொடுத்து நிறைய அட்டாக்கும் பண்ணி பேசியிருந்தாரு. ஸோ அதை தொடர்ந்து இப்போ இபிஎஸ் என்ன பதில் கொடுக்க போறா, இல்லை இபிஎஸ் என்ன ப்ரெஸ் மீட் கொடுக்க போறாருன்னு எல்லாம் வெயிட்டிங்கில் இருக்கும்போது இப்போ இன்னைக்கு சாயந்தரம் யாரும் எதிர்பார்க்காத விதமாக ஒரு மூவ் பண்ணியிருக்காரு. என்னன்னா, யாரெல்லாம் அவருக்கு எதிராக போர்க்கொடி தூக்குனாங்களோ, பிளஸ் அந்த ஏடிஎம்கே எஸ்பி வேலுமணி அவங்க டீம்ல இருந்தாங்களோ அவங்க எல்லாரோட மாவட்ட செயலாளர் பதவியையும் பிடுங்கியிருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட 25 பேரோட மாவட்ட செயலாளர் பதவியும் போயிருக்கு. ஸோ இது எந்த மாதிரி மூவ்னு எனக்கும் புரியல. ஆல்ரெடி இபிஎஸோட இதில் செங்கோட்டையன் போனது, ஓபிஎஸ் போனது, அதுக்கப்புறம் ஏற்கனவே இருக்க சில மினிஸ்டர்ஸ், இல்லை எக்ஸ் ஏடிஎம்கேலாம் டிஎம்கே மற்ற கட்சிக்கு தாங்கினதெல்லாம் ரொம்ப பேசும் பொருளாக ஆச்சு. இப்போ அதை தொடர்ந்து இவர் என்னன்னா ரொம்ப வெயிட்டாக இருக்கிறவங்க கொங்கு சைடில் தான் அவங்க ஏடிஎம்கே வெயிட்டுன்னுவாங்க. அங்கே இருக்கிற முக்கால்வாசி மாவட்ட செயலாளரையே ஒரு தூக்கி இருக்காருன்னா இது எந்த மாதிரி மூணு எனக்கும் புரியல. இது எதை நோக்கி போகுது, இல்லை என்ன சீர்திருத்தம் பண்ண போகிறாங்க, இல்லை இது எதிர்த்து இப்போ இவங்க மறுபடியும் ஏடிஎம்கேல போர்க்கொடி தூக்கி தர்ம யுத்தம் அது இதுன்னு பண்ண போகிறாங்களான்னு தெரியல. ஸோ பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இபிஎஸ் அணி வின் பண்ணுறதா, இல்லை எஸ்பி வேலுமணி வின் பண்ணுறதா, இல்லை ரெண்டு பேருமே பேசி காம்ப்ரமைஸ் ஆகி ஓரளவுக்கு அவங்க இது பண்ணிட்டு மறுபடியும் பிரச்சனையை சால்வ் பண்ணி மறுபடியும் இபிஎஸ் இருக்காரா, இல்லை இபிஎஸ் இல்லை எனக்கு வேணான்னு சொல்லிட்டு அவர் இறங்கிட்டு மறுபடியும் எஸ்பி வேலுமணி இல்லை வேற யாராவது ஒருத்தரை பொதுவான ஒருத்தரை மறுபடியும் கட்சியோட பொதுச் செயலாளராகவோ இல்லை பொதுச் செயலாளர் பதவியே இல்லாத மாதிரி பண்றாங்களான்றதை பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஸோ இது டிவிகே அரசியல் இப்போதைக்கு ஓரளவுக்கு முடிஞ்சு ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கு. இப்போ அடுத்து ஏடிஎம்கே பஞ்சாயத்து தான் போகுது. இது எப்படி இன்னும் 1 வாரம் 2 வாரம் இல்லை அதுக்கு மேலேயே கூட போகலாம். ஏன்னா இப்போ அவங்க கட்சியை சீரமைக்கிறதுக்கும் ஏபிஎஸ் மறுபடியும் கட்சியை கையில் எடுக்கிறதுக்கும் சில மூவ்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காரு. பட் இது எந்த அளவுக்கு அட்வைசபிள்னு எனக்கு புரியல. பார்ப்போம். உங்களோட சேர்ந்து நானும் வெயிட்டிங்ல இருக்கேன். அதுவரை ஸ்டே டியூன் வித் சதுரங்க மீடியா. சதுரங்க மீடியா வழங்கும் சதுரங்க அரசியல்.